வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, அதாவது தாய் தந்தை இருவரும் சேர்ந்து கூட்டாக ஒரு சொத்தை வாங்குகிறாங்க. அப்படி வாங்கின அந்த சொத்தை இருவரும் சேர்ந்து அவருடைய மகனுக்கு தான செட்மெண்ட்டாக எழுதி வைத்துறாங்க. அப்படி எழுதி வைத்ததுக்கு பிறகு தந்தை மட்டுமோ அல்லது தாய் மட்டுமோ அந்த சொத்தை தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். அதாவது கூட்டாக சேர்ந்து ஒரு சொத்தை மூன்றாவது நபருக்கு உயிலாகவோ தான செட்மெண்ட்டாகவோ அல்லது விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் மட்டும் அந்த சொத்தை ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஏ என்று சொல்லக்கூடிய தந்தையும் பி என்று சொல்லக்கூடிய தாயும் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து கூட்டாக, அதாவது ஜாயிண்டாக சேர்ந்து கடந்த 1975 10 சென்ட் அளவு உள்ள ஒரு காலி மனையை வாங்குகிறாங்க. அப்படி வாங்கின அந்த இடம் தொடர்பான பதிவுத்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், அதே மாதிரி வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஏபி இந்த ரெண்டு பேர் தான் சேர்ந்து கூட்டாக வருகிறது. அந்த சொத்தை முழுக்க முழுக்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அனுபவித்து வராங்க. அப்படி அனுபவித்து வரக்கூடிய இந்த ஏக்கும் பிக்கும் சட்டப்படியான வாரிசுகள் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று மகன், இரண்டாவது மகள். இந்த ரெண்டு பேர் தான் இவருடைய சொத்துக்கு சட்டப்படியான வாரிசுகளாக வர்றாங்க. ஏயுடைய தாயும் தந்தையும் இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி பியுடைய தாயும் தந்தையும் இறந்து போயிடுறாங்க. இவர்களுக்கு பிறந்த ஒரு மகன், இவர்களுக்கு பிறந்த ஒரு மகள். இந்த ரெண்டு பேரும் தான் சட்டப்படியான வாரிசுகளாக வர்றாங்க. இவர்கள் எல்லோருமே கூட்டு குடும்பமாக சேர்ந்து, அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியாக சேர்ந்து தான் வசித்து வர்றாங்க. இந்த மகளுக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துறாங்க. திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு இந்த தந்தை தாய் பெயரில் இருக்கக்கூடிய அந்த 10 சென்ட் காலி மனையை அவருடைய மகன் மீது இருக்கக்கூடிய பாசத்தாலும் அன்பாலும் கடந்த 1985 தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வச்சு அதை பதிவு பண்ணி கொடுத்துறாங்க. அப்படி தான செட்டில்மெண்ட்டாக எழுதும்போது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் தான் இவர்கள் பேரில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை அப்படியே மகனுக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வச்சிடறாங்க. எழுதி வைத்ததுக்கு பிறகு மகனுக்கு திருமணம் பண்ணுறாங்க. திருமணம் பண்ணி இந்த மகனோட தான் சேர்ந்து இந்த தாயும் தந்தையும் கூட்டாக வசித்து வர்றாங்க. இது காலிமனையாக இருக்குது. அந்த இடமானது காலிமனையாக இருக்குது. இவர்கள் இது கூட்டாக சேர்ந்து தான் அனுபவித்து வர்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தந்தை கடந்த 1993 திடீர்னு இறந்து போயிடறாங்க. இந்த தந்தை இறந்ததுக்கு பிறகும் அந்த தாய் மகனோட தான் நீண்ட நாட்களாக அவரோட சேர்ந்து வசித்து வர்றாங்க. அப்படி வசித்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மகனுடைய மனைவிக்கும் தாய்க்கும் ஏற்பட்ட சிறு வாக்குவாதத்தினால மகனை விட்டு பிரிந்து தாய் மகளோட சேர்ந்து கூட்டாக வசித்து வராங்க. இந்த மகளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஏயும் பியும் சேர்ந்து வாங்கின அந்த சொத்தை மகனுக்கு கடந்த 1985 எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைத்திருக்காங்க. அப்படி தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து பண்ணி என் பேரில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மகள் தாயிட்ட சொல்கிறாங்க. மகளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தாய் அந்த சொத்தை ரத்து செய்வதற்காக சம்மந்தப்பட்ட கீழமை நீதிமன்றத்தின் மூலியமாக வழக்கை பதிவு செய்கிறாங்க. அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட கீழமை நீதிமன்றம் இறுதியாக என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா, அதாவது ஏயும் பியும் கூட்டாக சேர்ந்து தான் அந்த சொத்தை வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கின சொத்தை இருவருடைய சம்மதத்தோடு தான் அந்த சொத்து முழுவதையும் மகனுக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைத்திருக்காங்க. அப்படி எழுதி வைத்த அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் எந்த ஒரு நிபந்தனையும் குறிப்பிடவில்லை. அதனால் தந்தை ஏற்கனவே இறந்து போயிட்டார். தாய் மட்டும்தான் தற்போது இருக்கிறாங்க. அப்படி தாய் மட்டும் மகனுக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைத்த அந்த சொத்தை ரத்து செய்யவோ அல்லது அந்த சொத்துடைய உரிமையை மாற்றி கொடுக்கவோ அந்த தாய்க்கு மட்டும் முழு அதிகாரம் இல்லை. தந்தைக்கும் என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே அதிகாரம் தான் தாய்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த சொத்தை ஏயும் பியும் சேர்ந்து தான் கூட்டாக அந்த சொத்தை ரத்து செய்ய முடியுமே தவிர அதில் ஒருத்தர் மட்டும் அந்த சொத்தை ரத்து செய்ய இந்த பி என்று சொல்லக்கூடிய தாய்க்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று சொல்லி சம்மந்தப்பட்ட கீழமை நீதிமன்றம் தாயுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க.
இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, அதாவது எந்த ஒரு சொத்தையும் கூட்டாக சேர்ந்து எழுதி வைத்திருந்தாங்க அப்படின்னா அந்த சொத்தை பொறுத்தவரை கூட்டாக சேர்ந்து தான் அந்த சொத்தை வந்து ரத்து செய்ய முடியுமே தவிர ஒருத்தர் மட்டும் அந்த சொத்தை வந்து ரத்து செய்ய முடியாது என்பதை வந்து இந்த வீடியோ மூலியமாக நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கூட்டாக சேர்ந்து ஒரு சொத்தை வந்து உயிலாக எழுதி வைத்திருந்தாலும் சரி, அல்லது தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைத்திருந்தாலும் சரி, அல்லது விற்பனை பண்ணியிருந்தாலும் சரி, அது போன்ற நேரங்களில் அந்த சொத்தை வந்து தன்னிச்சையாக ஒருத்தர் மட்டும் அந்த சொத்தை வந்து ரத்து செய்யவோ அல்லது உரிமை மாற்றம் செய்யவோ எக்காரணத்தை கொண்டும் முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலியமாக நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.